வணக்கம் நண்பா, எப்படி இருக்கீங்க? மனசே ரிலாக்ஸ் வித் கணேஷ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களோட சப்ஸ்கிரிப்ஷன் எனக்கு ஒரு பெரிய லெவலில் ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் அப்படிங்கிறது தாங்க உண்மை. ரொம்ப நாளாக ஆச்சுங்க தியேட்டர் விலாக்ஸ் பண்ணி. ஏன்னா வேலை பளுவில் டைமே கிடைக்கல படம் பார்க்க. ஆனால் இப்போது கடந்த 10 நாள்லேயே 3 தியேட்டருக்கு போய் நான் படம் பார்த்துட்டேன். அந்த தேட்டரில் முதல் வரிசையாக சென்னையில் நான் பார்த்த தேட்டர் தான் குரோம்பேட்டையில் இருக்கிற வெற்றிங்க. உள்ளே என்ட்ரானோடனே ஒரு போஸ்டரை வச்சே மறைச்சிருப்பாங்க தேட்டரை ஃபுல்லாக. ஏன்னா எல்லா தேட்டர்லையுமே என்ட்ரன்ஸ் ஒரு முழுக்க ஒரு பிரம்மாண்டமாக இருக்கும். பட் இந்த தேட்டரை பொறுத்த வரைக்குமே ஏதோ போஸ்டருக்குள்ளே நடுவில் நம்ம உள்ளே நுழையிற மாதிரி இருக்கும். அந்த அளவுக்கு தியேட்டர்ஸோட அந்த ஃபெஸ்டிவாலிட்டி வேறு லெவலில் அப்ரிஷியேட் பண்ணியே நம்ம ஆகணுங்க. உள்ளே போனோடனே சின்னதாக ஒரு டிக்கெட் கவுண்டர் இருக்கும். மோஸ்ட்லி இப்போலாம் யாருங்க டிக்கெட் கவுண்டரில் போய் புக் பண்ணி பார்க்குறா? எல்லாமே நம்ம ஆன்லைன்லேயே பண்ணிடுறோம். பட் அப்படி இருந்தாலுமே மோஸ்ட் ஆஃப் த டிக்கெட்ஸ் ஆன்லைனில் சோல்ட் ஆனாலுமே இங்கே சில பேர் டிக்கெட் வாங்கிட்டு தான் உள்ளே போகிறாங்க. உள்ளே என்ட்ரானோடனே நான் பார்த்த ஸ்க்ரீன் செகண்ட் ஸ்க்ரீனுங்க. சின்னதாக ஒரு ஸ்க்ரீன் உள்ளே மேலே இருக்குது. அந்த ஸ்க்ரீனில் தான் நான் போய் படம் பார்த்தேன். கீழே தான் இருக்கிற வெற்றியோட மெயின் ஸ்க்ரீன் இருக்குது. அது கொஞ்சம் பெருசாகவும் இருக்கும், பால்கனி இருக்குது, எல்லாமே இருக்குங்க. நான் போனது செகண்ட் ஸ்க்ரீன். கேஃபிடேரியா பொறுத்த வரைக்கும் ரொம்பவே ஒரு பாக்கெட் ஃப்ரெண்ட்லியான ஒரு கேஃபிடேரியாவை தாங்க இருக்குது. பாப்கார்ன்ஸாக இருக்கட்டும், மசாலா ஐட்டம்ஸாக இருக்கட்டும், இல்லை அந்த சாக்லேட்ஸு, அதுக்கப்புறம் ஐஸ்கிரீம்ஸு எல்லாமே ஒரு அஃபோர்டபுளான ஒரு ப்ரைஸில் தாங்க கிடைக்கிது. எனக்கு வெற்றி குரோம்பேட் சினிமாஸ் பார்க்கும்போது நிறைய விஷயங்கள் என் மனசுக்கு ஞாபகம் வருதுங்க. நான் ஒரு வாட்டி ஆந்திராவில் ஒரு தேட்டருக்கு போயிருந்தேன். அப்படியே அந்த ஒரு ஆந்திரா ஸ்டைலில் எனக்கு இந்த தேட்டரை பார்த்த மாதிரி தாங்க இருந்துச்சு. ஏன்னா ஆந்திராவில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் உள்ளார ஒரு தேட்டருக்குள்ளே 2-3 தேட்டர். நானே அந்த தேட்டரை பற்றி இது போட்டிருக்கேன். நான் வீலாக்ஸ் பண்ணியிருக்கேன். என்னோடய தேட்டர் வீலாக்ஸில் பார்த்திங்கன்னா அதே மாதிரி அப்படியே அதே செட்டப்பாக தான் எனக்கு இருந்த மாதிரி தோணுச்சுங்க. வெற்றி சினிமாஸில் தான் நான் டிக்கெட்டை படம் பார்த்து புக் பண்ணலான்னு நினச்சேன். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி நான் பார்த்த லோக்கா படம் ராகேஷ் தேட்டரில் தான் அவைலபிளாக இருந்துச்சு. பட் பரவாயில்ல, நம்ம வெற்றி சினிமாஸ்லேயும் ஒரு சர்ப்ரைஸ் உங்களுக்கு இன் பிட்வீனில் எனக்கு காத்துட்டு இருந்துச்சு. அதையும் நம்ம வீடியோவில் பார்ப்பீங்க. ராகேஷ் தேட்டர் பொறுத்த வரைக்கும் ஒரு சின்னதாக ஒரு ஆக்குபென்சி கொண்ட ஒரு தேட்டர் தான் இது. ஒரு மிடில் மைல் தேட்டர் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா தேட்டருக்கு ஆப்போசிட்லேயே சின்னதாக ஒரு கேஃபிடேரியா வச்சுருக்காங்க. பட் நான் போனப்போ அப்போ ஆப்ரேஷனல் இல்லை, எல்லாம் கீழே தான் போயிட்டு எல்லாம் வாங்கிட்டு வந்தாங்க. தேட்டரை பொறுத்த வரைக்குமே கொஞ்சம் வெற்றி தேட்டரை கம்பேர் பண்ணும்போது ராக்கி தேட்டர் கொஞ்சம் சின்னதாக தான் இருந்துச்சுங்க. இதுதான் ஸ்க்ரீனு. நம்ம திருச்சியில் மாரிஸ் ஃபோர்ட்டு, அதுக்கப்புறம் நம்ம சோனா மீனா தேட்டர் எப்படி இருக்குமோ அது மாதிரி தான் இங்கே இருந்துச்சுங்க. முன்னாடி நான் சொல்கிறது இப்போலாம் நிறையா மாறிடுச்சு அது. ஸோ அது மாதிரி தான் இருந்துச்சு. உள்ளே நிறையா இன்டீரியர் ஒர்க்ஸ் பண்ணியிருந்தாங்க. பட் இன்னுமே பண்ணியிருக்கலாம். சீட்டிங் இன்னும் கொஞ்சம் நல்லா பண்ணியிருக்கலாம் அப்படிங்கிறதான் என்னோட கருத்து. ஏன்னா இது ஒரு லெஜண்ட் தேட்டருங்க. பல வருஷமாக வெற்றி குரோம்பேட் தேட்டர் இங்கே ஆப்ரேஷனில் இருக்குது. மக்கள் அவ்வளோ குவிறாங்க. எல்லாமே அந்த மெயின் ஏரியாவில் இருக்கனால எப்போ பார்த்தாலுமே தேட்டர்ஸ் ஹவுஸ்ஃபுல்லாக தான் உங்களுக்கு மோஸ்ட்லி சீட்ஸ்லாம் ஹவுஸ்ஃபுல்லாக தான் இருக்குங்க. ஏன்னா நான் 2-3 நாளாகவே நான் ட்ரை பண்ணேன் மெட்ராசி டிக்கெட் வாங்குறதுக்கு. பட் கிடைக்கல. லோக்கா டிக்கெட்டுமே கிடைக்கல. பட் எனக்கு ஒரே ஒரு 2-3 சீட்டு தான் காலியாக இருந்துச்சு. அதில் நான் புக் பண்ணிவிட்டு ஒரு கார்னர் சீட்டில் போய் உட்காந்துட்டு படம் பார்த்தேங்க. உள்ளே இன்னும் தேட்டரை வேறு லெவலில் கொண்டு போகலாம் அப்படிங்கிறது தான் என்னோட ஒரு கணிப்பாக இருந்துச்சு. தேட்டரை நல்லா ஒரு புஷ்பேக்கில் நீங்கள் உட்காந்து நீங்கள் பார்த்துட்டு என்ஜாய் பண்ணுற மாதிரியான ஒரு சஃபிஷியண்ட்டான ஒரு ஃபுட் ஸ்பேஸ் இருந்துச்சு. அது ஒரு ஆடட் ப்ளஸ் அட்வான்டேஜ் தான் நான் சொல்லுவேங்க. ஏன்னா ராகேஷ் தேட்டரை பொறுத்த வரைக்குமே சவுண்டு குவாலிட்டியுமே நிறையா ஸ்பீக்கர்ஸ் அந்த 2 சைட்லேயுமே வச்சுருந்தாங்க. அதுவுமே ரொம்பவே அருமையான ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சுங்க. நான் சொன்ன சர்ப்ரைஸு இதாங்க. ஒரு இன்டர்வல் விட்டோடனே நான் வெற்றி சினிமாஸ் உள்ளே போயிட்டு அப்படியே ஒரு மதராசி படத்தை பார்க்குற மாதிரி உள்ளே போயிட்டேன். ஆனால் வேறு லெவலில் தேட்ரு ஆக்குபென்சியே எப்படியும் கிட்டத்தட்ட ஒரு 700 சீட்டிங் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி என்னோட ஒரு கணிப்பு இருந்துச்சுங்க. ஏன்னா அவ்வளோ ஒரு பிரம்மாண்டமாக மிகப்பெரிய ஒரு ஹாலு, மிகப்பெரிய ஒரு ஸ்க்ரீனு, அதே மாதிரி பால்கனியும் ரொம்பவே சஃபிஷியண்ட்டாக இருந்துச்சு. பால்கனிலே சொல்லப்போனால் கிட்டத்தட்ட ஒரு 300 சீட்டிங் இருக்கும் போல இருக்குது. அந்த அளவுக்கு ஆக்குபென்சியும் வேறு லெவலில் பண்ணி வச்சுருந்தாங்க. ஏசி குவாலிட்டியும் வேறு லெவலில் இருந்துச்சுங்க. ஏன்னா உள்ளே என்ட்ரானோடனே எனக்கு அவ்வளோ சில்லுன்னு எனக்கு தோணுச்சு. ஒரு மைண்ட் ப்ளோவிங்கான ஒரு எக்ஸ்பீரியன்ஸாகவும் இருந்துச்சு. இப்போது நீங்கள் பார்க்குறது வெற்றி சினிமாஸோட ஒரு மெயின் ஸ்க்ரீன் தான் இப்போ நீங்கள் பார்க்குறீங்க. நான் சொன்ன மாதிரியான அந்த பிரம்மாண்டத்தை தான் இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. பாருங்கள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத. உண்மையிலே சொல்கிறேன், என்னோடய எக்ஸ்பீரியன்ஸில்
சென்னை வெற்றி குரோம்பேட்டில் இருக்கிற இந்த தேட்டர் வந்து உண்மையிலேயே ஒரு வேறு லெவலான ஒரு தேட்டர் தான். ஓகே நண்பா, நான் வந்து விடை பெறக்கூடிய டைம் வந்துருச்சு. வெற்றி தேட்டர்லேருந்து படம் பார்த்தாச்சு, படம் பார்த்து முடித்தாச்சு. வேறு லெவலில் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு வெற்றி தேட்டர், முக்கியமாக ராகேஷ் ஸ்க்ரீனில் வந்து எனக்கு கிடச்சிச்சு. சென்னையில் குரோம்பேட்டை வெற்றி அப்படிங்கிறது ஒரு லேண்ட்மார்க்குங்க. அந்த லேண்ட்மார்க் எப்படி உருவாச்சு அப்படிங்கிறது உங்கள் எல்லாத்துக்குமே தெரியும். ஏன்னா அந்த மாதிரி தரமான ஒரு ஸ்க்ரீன்ஸ் இருக்கிறனால தான் இன்றைக்குமே அந்த வெற்றி ஒரு லேண்ட்மார்க் இருக்குது. அப்படின்னா அதுக்கு உண்டான தரத்தை வந்து மெயின்டைன் பண்ணுறாங்க. ஸோ இந்த ஒரு வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அந்த நம்பிக்கையில் நான் லாக் அவுட் பண்ணுறேன். மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், இந்த வீடியோவை ஷேரும் பண்ணுங்கள். நன்றி நண்பா. இன்னும் ஒரு வீடியோவில் நான்